இன்னைக்கு வீடியோவில் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். நெல்லிக்காய் வந்து நம்ம மரத்துலேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கம் கொடுத்தது போக கொஞ்சம் தான் இருக்குது. அதை பறித்து நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுடலாம். வாங்க போகலாம். அதாங்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே திராட்சை கொத்து மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டு மரத்து நெல்லிக்காய். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மரத்து பாருங்கள், இது காய் காய்க்கிற விதமே தனி. இந்த இலை கொத்துல பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தெரியுதுங்களா? இலை கொத்துலேயே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை வந்து காம்பெல்லாம் கிள்ளி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலெல்லாம் பறிச்சுட்டு வந்ததெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி 2 வாட்டி நல்லா கழுவி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 கிலோ படியில் 1 படி அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் துணி போட்டு வச்சுருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் இதில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதில் வேக விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இட்லி பாத்திரத்தை மூடி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சிம்லேயே வச்சு வெந்தயம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் கடுகு வந்து நல்லா செவந்து வடித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். நம்ம ஃபைன் பவுடரை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் ரஃப்பாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 5 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்சியை க்ளோஸ் பண்ணி இது நல்லா எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், செமையாக வெந்திருக்குது. 10 நிமிஷம் தான் ஹை ஃப்ளேமில். இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயெலாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க. இது வந்து நல்லா சூடு ஆறட்டும். ஒரு கடாய் வச்சுருக்குங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வச்ச நெல்லிக்காவை உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா சிம்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ இது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க. இதில் இருக்க தண்ணியே வெளியே வரும். அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். சிம்மில் தான் வைக்கிறோம் நாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளைப்பூண்டு சேர்க்குறேன். இது முதல்லையே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் முதல்லையே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமே இதை சேருங்க. இப்போ வந்து நான் வந்து லைட்டாக இதை வதக்கிட்டு தான் சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெல்லிக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதில் இருக்க தண்ணியே தான் வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா குறைச்சிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் தக்காளி அரைக்கிறதுக்குமே தண்ணி எதுவும் சேர்க்கல. தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா, சேர்த்து மிளகா அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு நான் தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல, அதில் இருக்க தண்ணியே தான். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளி இதெல்லாம் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷன் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணால் பவுடரையும் உள்ளே சேர்த்துடலாம். கடுகு வெந்தய பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடவே வேண்டாம். உப்பு செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் 10ல் நான் போட்டிருக்கிறேன். இந்த ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மூடி வச்சிடலாம்.
சிம்லேயே இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வந்து சிம்லேயே வச்சு நல்லா இதை பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கிற தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைப்பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்தோம், இடையில தான் சேர்த்தோம். அது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு நான் வந்து வெள்ளத்தை காமிக்கிறேன். இதை நான் வந்து பவுட்ரு பண்ணி தூள் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு வந்துட்டேன். இதில் நல்லா உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா சிம்லேயே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 நிமிஷம் வெள்ளம் சேர்த்தேன் இல்லையா, அதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லாவே எல்லாமே வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஊறுகாயில் வந்து ஒரு ட்ரையான பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது முழுமையாக ஆறட்டும். முழுமையாக ஆறினதும் கண்ணாடி பாட்டில் அல்லது பெட் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கண்டிப்பாக இது கெட்டு போகாது. சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கடைகள்லையும், இப்போ காய் கடைகள்லையும் இதுக்கு சின்ன நெல்லிக்காய் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மரம் இருக்கிறவங்க செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ காய் கடைகள் எல்லாம் விற்கிறாங்க. கண்டிப்பாக சீசன் இருக்கும்போதே இதை செஞ்சு வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்.